இன்றவன் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவியூடி கடற்கழிற்றை கருத்தும் இருத்துவார் ஆரவனத்தமனம் நடம் கண்டு வந்த காரைக்காலம் அதன்னை பாலருந்தி உமை உலகில் பதிக விதம் பல பகர்ந்த பாலன் தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்ற அடியறையும் அடி வணங்குவோமே. வரந்தர வேணும் ஐயா எனக்கிந்த வரந்தர வேணும் ஐயா வரந்தர வேணும் ஐயா எனக்கிந்த வரந்தர வேணும் ஐயா சுதந்திரமான சிதம்பரநாத சுதந்திரமான சிதம்பரநாத நிரந்தரமான பதந்தருவோனே வரந்தர வேணும் ஐயா எனக்கிந்த வரந்தர வேணும் ஐயா. எத்தனை ஜென்மம் போனதோ இன்னும் எத்தனை ஜென்மம் வருமோ எத்தனை ஜென்மம் போனதோ எத்தனை ஜென்மம் வருமோ உலகிலே இனி ஏறும் அருள்வாய் மனதிலே வரந்தர வேணும் ஐயா எனக்கிந்த வரந்தர வேணும் ஐயா. நினது ஊரில் பிறக்கணும் பாத நிழலில் தானே வசிக்கணும் நினது ஊரில் பிறக்கணும் பாத நிழலில் தானே வசிக்கணும் தினமும் அன்பர் கூடவே நின்றன் சிறந்த புகழை பாடவே நின்றன் சிறந்த புகழை பாடவே வரந்தர வேணும் ஐயா எனக்கிந்த வரந்தர வேணும் ஐயா. சிற்றம்பலம் பார்வதி பதையே அருள் வடிவாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே பெரிய புராண விரிவுரை என்கிற ஞான பூஷையிலே இன்று இயற்பகை நாயனார் புராணம் பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு இரண்டு செயல்களை செய்ய வேண்டும். பொருளை பெறுவதற்கு ஏதேனும் ஒரு தொழில் செய்ய வேண்டும். அப்பதான் பணம் வரும். சும்மா இருந்தா வருமா? ஏதாவது ஒரு தொழில் செய்யும். அதுபோல அருளை பெறுவதற்கு ஒரு தொழில் செய்யும்.
2 முக்கியமான தொழில் செய்யும். ஒன்று தவம், இன்னொன்று தானம். தவமும் தானமும் செய்தால் அருளை பெறலாம். தானமும் தவமும் தாம் செய்வாராயின் வானவர் நாடு வழிபெறும். அதனால தவமும் தானமும் 2 கண்கள். அதனாலதான் காஞ்சிபுரத்தில் அம்பாள் தவம் பண்ணினாங்க. அப்புறம் 32 தர்மம் பண்ணாங்க. தர்மம் 32. அந்த 32 தவம் பண்ணா போதும் இல்லையா? அப்புறம் ஏன் தர்மம் பண்ணணும்? அந்த எல்லா உயிர்களும் நலம் பெற வேண்டும் என்கின்ற கருணையினாலே அம்பாள் 2 படி நெல்லை பெற்று, சிவபெருமானிடத்தில் 2 படி நெல்லை பெற்று 32 தர்மமும் பண்றாங்க. அப்ப தவம் மாத்திரம் இருந்தா பத்தாது, தானமும் செய்யும். அதனால இந்த 2 தொழில்களும் 2 காரியங்களும் சிவனுடைய அருளை பெறுவதற்கு, முக்தியை பெறுவதற்கு மிக முக்கியமாக வேண்டப்படுகின்றன. அதனால தவம்னா என்ன? தவம்னா சிவனை பூசிப்பது. இப்போ நீங்கள் பெரிய புராணம் கேட்குறீங்க, இதெல்லாம் தவத்தில் செய்யும். இதான் சுவாமி என்ன கணக்கில் எழுதுவார்? தவத்தில் எழுதுவார். தவம் அப்படிங்கிற கணக்கில் செய்யும். அதற்கு மேலே சிவபூஜை செய்வது, ஆலய வழிபாடு செய்வது, மந்திர ஜபம் பண்ணுவது, யாகங்கள் பண்ணுவது, அனுஷ்டானம் பண்ணுவது, இதெல்லாம் தவத்திலே செய்யும். அதன் பிறகு தானம் அவசியமானது. தானம் என்பது அடியார்களுக்கு கொடுப்பது, அடியார்களுக்கு ஏதாவது பொருளை கொடுப்பது. அந்த தானத்தின் மூலமாக உயர்ந்த தானத்தை பெறலாம். நல்ல தானத்தை நல்ல தானத்திலே செய்தால் நல்ல தானத்தை பெறலாம் அப்படின்பாருங்க. நல்ல தானத்தை, நல்ல தானம் என்றால் உயர்ந்த ஒரு புத்தகம் கொடுக்கிறது, அன்னதானம் பண்ணுவது, இப்படி நல்ல தானத்தை, நல்ல பொருளை நல்ல தானத்திலே, இப்போ சிவாலயத்திலே செய்தால் பலன் அதிகம். நல்ல தானத்தை நல்ல தானத்திலே செய்தால் நல்ல தானமாயிருக்கிற சிவலோகத்தை பெறலாம். சிவலோகம் தானே நல்ல தானம். தானம்னா இடம், தானம்னா கொடுக்கிறது. அதனால தானம் அவசியமானது. சில பேர் பொருளை நிறைய சம்பாதித்து வச்சிருப்பான், தானம் செய்ய தெரியாது, மனசு வராது. அதனால அது அவனுக்கும் பிரயோஜனம் இருக்காது, அடுத்தவனுக்கும் பிரயோஜனம் இருக்காது. அது திருவள்ளுவர் அழகா சொன்னார். பொருளை நிறைய சம்பாதிச்சாயா அந்த ஆளு, கடைசியில் என்னாச்சுன்னா அந்த பொருள் திடீர்னு அவனுக்கு ஆன்மா பிரிஞ்சிருச்சு. அவனுக்கு அவன் தேடி வச்ச பொருள் ரகசியமாக வச்சுருந்தான், மனைவிக்கிட்ட கூட சொல்லாமல் பாதுகாப்பாக வச்சுருந்தான். கடைசியில் யாருக்கும் உதவாமல் போயிடுச்சு. அவனுக்கு பரிகாசம் பண்ணுறார். வைத்தான் வாய் சான்ற பெருங்குரு, அது இழந்தான் செத்தான் செயக்கிடந்தது அப்படின்னார். ஒரு பரிகாசமாக சொல்கிறார். இவ்வளவு சம்பாரிச்சாயா, கஞ்சத்தனமாக வச்சுருந்தாயா, கடைசியில் ஒருத்தருக்கும் உதவலை, போட்டுட்டு போட்டான். அதனால நல்ல சிவனடியார்கள், சாதுக்களுக்கு, இல்லாத ஏழைகளுக்கு தானம் பண்ணுவது அவசியமாகும். அதனால தானே கர்ணன் கேட்டான். கடைசி நேரத்தில் என்ன கேட்டான் தெரியுமா? தேர்ச்சக்கரத்தில் அர்ஜுனுடைய அம்பு பட்டு அப்படி மயக்க நிலையில் இருக்கிறான் கர்ணன். அப்போது கிருஷ்ணர் போய் கேட்கிறார், ஒரு வேதியர் வடிவத்தில் போய், நான் மேருமலையிலிருந்து வருகிறேன், வறுமையினாலே
துன்பம் அடைந்திருக்கிறேன். உன்னிடத்திலே ஒரு பொருளை கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன் அப்படின்னார். அவன் சொல்றான், கர்ணன், பெருமானே, நான் வாரி வாரி கொடுத்தேன், அப்பொழுதெல்லாம் தேவரீர் வரவில்லை. நான் நன்றாக கொடுத்திருக்கும் காலத்தில் தாங்கள் வரப்பெறவில்லை. இப்போது நான் என்னுடைய ஆவியானது உள்ளே இருக்கிறதா வெளியிலே இருக்கிறதா என்று தெரியவில்லை. இப்போது நான் என்ன பொருளை கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்படின்னா. அப்படி கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றார், ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவன் தன்னில் வந்திலையால். அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணர் சொன்னார், இத்தனை காலமாக நீ செய்த புண்ணியம் இருக்குதல்லவா, அந்த புண்ணியத்தெல்லாம் கொடுத்து அப்படின்னு. காலங்காலமா செய்த புண்ணியத்தை கொடுக்கணும். எதுக்காக தானம் பண்றோம், தர்மம் பண்றோம்? புண்ணியத்துக்காக தான் பண்றோம். அந்த புண்ணியத்தையே கொடுன்னு கேட்டார். அப்படி கேட்டபோது அவன் என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டான். பரவாயில்ல, நம்மள்ட்ட இருக்கிறத கேட்டீங்க. பூவில் வாழ அயனும் நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனும் தெரியும். ஓவிலாது யான் செய், ஓவிலாது செய் புண்ணியம் அனைத்தும் உதவுகென்று உரைத்தலும். பூவில் வாழ அயனும் நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனினும் தெரியும். மார்பில் இருக்கிற ஒரு அம்பை பிடிங்கினால் தார வார்த்து நான் செய்த புண்ணியம் அத்தனையும் கொடுத்துருக்கேன். அந்த மனசை பாரு. நல்ல அருமையான பாத்திரம் மகாபாரதத்திலே கர்ணன். அதன் பிறகு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டான். அப்படி கேட்டபோது கர்ணன் சொல்றான், வினையினாலே இன்னும் எனக்கு எத்தனை பிறவி வரும்னு தெரியாது சுவாமி. எத்தனை பிறவி வந்தாலும் இல்லேன்னு கேட்கிறவங்களுக்கு இல்லேன்னு சொல்லாத இதயத்தை சொல்லணும். அல்லல்வ வினையால் இன்னும் உட்பவம் உண்டாயினும் 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தவர்கள். அப்படி சொன்னவனே கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மனம் படைத்தவன், உனக்கு அந்த வரத்தை கொடுத்தேன், இறுதியில் மோட்சத்தையும் அடைவாய் என்று ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தார். ஆகையினாலே தானம் அவசியமானது, கொடுப்பது அவசியம். இது பொதுவானது. கர்ணன் செய்தது பொதுவான தானம். ஆனால் நம்முடைய சித்தாந்த சைவம் என்ன சொல்கிறது என்றால், பொதுவான தர்மம் செய்வது நல்லது. சிவன் அடியார்களுக்கு கொடுத்தோமானால் பிறப்பு என்கின்ற பெரும் துன்பம் இல்லாமல், சிவனடியாருக்கு கொடுப்பது 1க்கு 1000 பறந்தது. திருப்பெருந்துறையிலே மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் ஒரு விஷயத்தை சொல்றார். பாண்டியனுடைய திரவியம் 49,000 பொன் கொண்டு போய் சிவபெருமானுடைய திருவடியில வைத்தார். அப்போது சிவபெருமான் அந்த பொருளை பார்த்து சொல்றார், இதெல்லாம் பாண்டியனுடைய பணம், நல்ல வழியிலே வந்தது. அந்த காலத்து தமிழ்நாட்டு அரசருடைய ஒரு பணம், இதெல்லாம் தர்ம வழியிலே வந்தது. அரிமர்த்தன பாண்டியன் முறையாக சம்பாதித்த பணம், அதனாலதான் எங்கிட்ட வந்து நல்ல வழியில சம்பாதிச்ச பணம் சிவபெருமான்கிட்ட போகும். சிவனடி
இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போவோம், கோர்ட்டுக்கு போவோம், அங்கே இங்கே போவோம். முறையான வழியிலே சம்பாதித்தபடினாலே சிவபெருமானுடைய திருவடிக்கு போய் சேருவது. இப்போ சுவாமி என்ன பண்றாரு? அவருக்கு என்ன வேணும்? திருந்திய பொருள் ஈதெல்லாம், திருந்திய பொருள் ஈதெல்லாம் திருப்பணிக்கு அழியும். இந்த பொருளெல்லாம் ஆலய திருப்பணிக்காக கொடு அப்படின்னார். திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணிக்கு அழியும், மேலாம் அருந்தவர்க்கு அழியும். உயர்ந்த தபோதனர்களுக்கு சிவஞானிகளுடைய கையிலே கொடு, சிவஞானிகள் கையிலே கொடுப்பாயாக. அதன் பிறகு இல்லாது அறந்தவர்க்கு அருள். இப்படி பொருளை எப்படி செலவு பண்ணணும்னு சிவபெருமான் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குறார். முதல்ல ஆலயத்தில் கொடுத்து, அதன் பிறகு சிவன் அடியார்களுக்கு, அதன் பிறகு இல்லாத ஏழைகளுக்கு. ஆகையினாலே இருந்தவர் தம்மின் மேன்மை எய்தின முகத்தை நோக்கி திருந்திய திருவிழெல்லாம் திருப்பணிக்கு அடியும், மேலான அருந்தவர்க்கு அடியும், இல்லாத அறந்தவர்க்கு அடியும் எல்லாம் என்று எடுத்திருக்கிறார் திருவாதூரின் புராணத்தில். ஆகையினாலே வடமாட கோயில் பகவத் ஒன்றி வடமாட கோயில் 85. வடமாட கோயில் பகவத்னா சுவாமி, அவர் வடமாடின் கோயில். அடியார்களுக்கு என்ன தெரியுமா? வடமாடின் கோயில். நம்ம அப்படியே நடந்து வர்றவங்களே அடியார்கள் தான் வருவாங்க. அவர் வடமாடின் கோயில், நாம நடமாடும் கோயில் அடியார்கள். அதனாலே இந்த அவங்க வடமாடும் கோயிலா இருக்கிற சிவபெருமானுக்கு கொடுத்தால் நடமாடும் கோயிலா இருக்கிற அடியார்களுக்கு வராது. ஆனால் நடமாடும் கோயிலா இருக்கிற அடியார்களுக்கு கொடுத்தோமானால் வடமாடும் கோயில் பகவத்கதாகும். அடியாருக்கு கொடுத்தோமானால் அங்க போயிச்சு. அப்ப 2 மடங்கு வருது. அடியாருக்கு கொடுத்ததும் சேரும். அதனால அடியார்களுக்கு தண்ணீர், மரத்தினுடைய வேரிலே தண்ணியை ஊற்றினால் உச்சி வரைக்கும். அதனால திலமத்தனை சிவ ஞானிக்கு இருந்தால் பல புத்தி சித்தி பரபோகமும் குத்துவிடும். திலம்னா எள்ளு, எள்ளளவு சிவஞானி கையில் கொடுத்தோமானால் உயர்ந்த மலையளவு பணம் கிடைக்கும். பல முத்தி சித்தி பரபோகமும் குத்துவேன். முத்தி கிடைக்கும், அட்டமா சித்திகள் கிடைக்கும், அதுக்கு மேலா இருக்கிற உயர்ந்த போகங்கள் எல்லாம் கிடைக்கும். நில அத்தனை பொன் மின் மூடற்கு இருந்தால் பலமும் அற்று பரபோகமும். இந்த பூமி அளவு தானம், தங்கத்தையே தானம் பண்ணினால அறியாதவன் கொடுத்தால் அதனால கொடுத்ததுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. திருமுறை தானத்தில் நுட்பம். தினம் அத்தனை சிவஞானிக்கு இருந்தால், கொடுக்கிற பொருள் மிக குறைவா இருந்தாலும் சிவஞானியுடைய கையிலே கொடுக்கவும், சிவன் அடியார்களை கையிலே கொடுக்கவும். அதை நம்முடைய திருவிளையாடல் புராணத்தில் ஒரு கருத்து சொல்றார். இழிந்த மாந்தகை பொருளும் இகபரம் கழிந்த இகபரத்து ஆசை கழிந்த யோகியர் கைப்படி தூயவாய் கடங்கம் ஒளிந்த வாரண உவரி உண்டு உவரி எடுத்து ஒளிந்த நீர் அமுத ஆயின குடிக்கும் வானவர்க்கும் எல்லாம். சிவஞானியை பொருத்தமானால்
அவருடைய தானம் எப்படிப்பட்டது, அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி ஒரு வரலாறு, உலகத்திலே இல்லாத வரலாறு பெரிய புராணத்தில் இருக்கு. ஆச்சரியமான வரலாறு, அதிசயமான வரலாறு, நடந்த வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு செயல் வீரராயிருக்கிற அற்புதமான வரலாறு. அவர் பெயர் இயற்பகை என்பது. இயற்பகை என்றால் இயல்புக்கு மாறானவர். இயல்னா இயல்பு. உயிரினுடைய இயல்பு என்ன? எல்லாம் என்னதுன்னு நினைக்கும். அதான இயல்பு. எல்லாரும் அப்படிதானே நினைக்கிறாங்க. எல்லாம் நம்முடையது, என்னுடையது. ஆனா இவர் என்ன எண்ணினார்? எல்லாம் சிவனுடையது என்று எண்ணினார். எல்லாம் சிவனுடையது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவர். அவர் அவதாரம் பண்ணின பகுதி நம்ம பூம்புகார். புகார் நம்ம கோவலன் கண்ணகி இவங்கெல்லாம் வாழ்ந்த அந்த நகரம் புகார் நகரம். பழைய புகார் நகரம் அழிந்து போச்சு. அது 20,000 வருஷம் ஆகுதுங்கிறாங்க. ஆனால் சிலப்பதிகார காலத்தில் இருந்து 2000 வருஷத்துக்கு முந்தி தான் அந்த நகரம் அழிந்து போயிருக்கு. பழைய பூம்புகார் இப்போ இருக்கிறது புதிய நகரம். அங்கே காவிரி நதி, பொன்னி நதி பாய்ந்து கடலை தூய்மை செய்கிறதாம். கடலில் இருக்கிற குற்றத்தை நீக்குதான் காவிரி பாய்கிறதுனால. அப்படின்னா காவிரியினுடைய புனிதம் அப்படிப்பட்டது. காவிரி சிவபூஷைக்காக வந்த நதி. சிவபூஷைக்காகவே காவிரி நதி போகுது. அப்படிப்பட்ட நதி பாய்வதனால அந்த கடல் தூய்மையாகலாம். அதனால அந்த நகரத்திலே வணிகர் குலத்திலே அவதாரம் செய்தவர் இந்த நாயனார். அடியவருடைய பெருமை அறிந்து அடியார்கள் எந்த பொருளை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவர். அவருடைய தன்மை இது. நல்ல கவனமாக கேட்கணும். அவருடைய கொள்கை என்ன என்றால் திருநீறு உருத்திராக்க அணிந்து அப்படிப்பட்ட திருவேடமுடைய அடியார்கள் யாரா இருந்தாலும் அவங்க கேட்கிற பொருள் எதுவா இருந்தாலும் தயங்காமல் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உடையவர். அக்குலப்பதி குடிமுதல் வணிகர் அளவில் செல்வத்து வடமையும் அமைந்தார். நிறைய செல்வம் இருந்துச்சு, பொருள் நிறைய இருந்தது. செக்கர் வெண்பிறை சடையவர் அடிமை திறத்தின் மிக்கவர் மறைச்சிலம்பு அடியார் மிக்க சீர் அடியார்கள் யாரையும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாது இக்கடற்படி நிகழவும் கொடுக்கும் இயல்பில் நின்றவர் உலகியல் பகையார். அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார். அவர் பேருக்கு விளக்கமும் சொல்லிட்டார். உலகியல் பகையார், உலகியலுக்கு பகையானவர் அப்படின்ட்டார். ஆறு சூடிய ஐயர் மெய் அடிமை அளவிலாததோர் உடம்பிறை அருளால் நீறு சேர்ந்தது மேலியர் மனத்து நினைத்த யாவையும் நினைப்பட முடித்து மாறிலாததன் நெறியில் விளங்கும் மனையரம் குறி மகிழ்ச்சியில் வந்த பேரெல்லாம் அவர் ஏவின செய்யும் பெருமையே என பேணி வாழ்நாளி. அப்படி அடியார்களுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருந்தார். கொடுக்க 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 என்ன ஆகும்? தவ நிறைய சேரும், புண்ணியம் நிறைய உண்டாகும். அப்படி நிறைய புண்ணியம் உண்டானது அடியார்களுக்கு ஏவல் செய்வதுதான் பெரிய பேரு என்று எண்ணி வாழ்கிறார். அடியாருக்கு தொண்டு செய்வார். பொருளும் கொடுப்பாரு, அப்புறம் தொண்டும் செய்வார். அதுதான் நம்முடைய பேரு என்று எண்ணுவார். பெரும் பாக்கியம் என்று எண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவர். ஆயும் முன்பொருள் ஆகியும் வெளியே அம்பலங்களில் ஆடுவார் உண்பர் நாயகிக்கு அது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோ. இப்படி கொடுத்து 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 அவருடைய அந்த தானத்தினுடைய ஒரு புண்ணியமானது
சிவபெருமானுடைய திருவடிக்கு எட்டியது. தினந்தோறும் அடியாருக்கு அமுதிடுவார். ஒரு நாளைக்கு அடியாருக்கு நவரத்தினம் கொடுப்பார். இன்னொரு அடியார் வந்தால் அவருக்கு பட்டாடை கொடுப்பார். இன்னொரு அடியார் வந்தால் 10 லட்சம் பணம் கொடுப்பார். இன்னொரு அடியார் வந்தால் வீடு எழுதி கொடுத்துருவார். இன்னொரு அடியார் வந்தால் நிலம் எழுதி கொடுத்துருவார். இன்னொரு அடியார் வந்தால் பசுக்கள் தானம் பண்ணுவார். 50 மாடு 20 மாடு தானம் பண்ணுவார். இன்னொரு அடியார் வந்தால் அவருக்கு வேண்டிய ரவர தினங்கள் பட்டாடைகள் கொடுப்பார். அவங்கவுங்க தேவை என்னவோ, அவங்கவுங்க மனக்குறிப்பு என்னவோ அதை உணர்ந்து கொடுப்பார். கேட்காமலே கொடுப்பார். கேட்டுட்டா கட்டாயம் கொடுத்துருவார். நம்ம அடியார் அடைந்தால் நல்ல திரு அனுகரித்தும் செம்பொன்னும் நவமணியும் செடும் துகில் முதலான தம் பரிவினால் அவருக்கு தகுதியில் வேண்டுவ கொடுத்து முன்பர்கிறான் திருவடிக்கு உணர்வு உண்டாள். காரைக்காரங்க உலகத்தில் யார் பெரியவங்க என்றால் கொடுக்கிறவங்க தான் பெரியவங்க, கொடுப்பவர்கள் தான் பெரியவர்கள். அப்படி கொடுத்து கொண்டே வந்தார். சரி, இவருடைய தன்மையை உலகத்துக்கு காட்டணும்ல. இவர் உண்மையாக தான் கொடுக்குறாரா, இல்லை புகழுக்காக கொடுக்குறாரா, இல்லை வேற ஏதாவது நோக்கம் இருக்குதா அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டணும். அவருடைய பெருமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் கைலாயத்திலிருந்து கொண்டார். எங்கே போனாலும் வீட்டுக்காரங்களை சொல்லிட்டு தான் புறப்படுவாரா சிவபெருமான். உங்களுக்கு தெரியுமா? தனியாக வந்ததில்லை. தனியாக வந்ததில்லை. ஆட்சி கொடுக்கறதுனா அது பண்ணுற போது கூட வருவார், கூட்டிட்டு வருவார். ஆனால் முன்னால் சோதனை பண்ணுற போது தனியாக தான் வருவார். பெரும்பாலும் சொல்லிட்டு வருவார். இன்னைக்கு நான் துறையூர் சேகரையா வீட்டுக்கு போகிறேன், இன்னைக்கு பரமேஸ்வரியா வீட்டுக்கு, இன்னைக்கு தியாகராஜன் ஐயா வீட்டுக்கு போகிறேன். சரி, இப்போ சுவாமி என்ன பண்ணாரு, இப்போ இயற்பகை நாயனார் வீட்டுக்கு வரணும். எங்கள் பூம்புகார் அங்கே போய் ஒரு முக்கியமான பொருளை கேட்கணும். அப்படி கேட்குற பொருள் சாதாரணமான ஒரு பொருள் அல்ல. அதனால சம்சாரத்தில் சொல்லிட்டு வந்தாரோ சொல்லாமல் வந்தாரோ தெரியலன்ட்டார் சேக்கிடார். சேக்கிடாருங்கிற இடத்துல ஒரு கவி நயம். சம்சாரத்தில் சொல்லிட்டு வந்தாரா, அம்மாக்கிட்ட சொல்லாமல் வந்தாரா என்ன தெரியல. ஆயும் பொருளாகியும் வெளியே அம்பலத்து நின்றாடுவாரும்பர் நாயகிக்கு அது அறிய ஓகிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோ. அவளுக்கு தெரியுதோ தெரியலையோ. தூய நீரு பொன் மேனியில் விளங்க, நெற்றில திருநீறு விளங்க, தூத்த வேடம் தோன்ற வேதியராய். சுவாமியுடைய திருமேனியில எப்போதும் திருநீர் இருக்கும். பூசாமலேயே நெற்றில திருநீர் இருக்கும் சிவபெருமானுடைய நெற்றி. தூய நீரு பொன் மேனியில் விளங்க, தூத்த வேடம் தோன்ற வேதியராய். தூத்த வேடம் என்றால் கொஞ்சம் குறும்புத்தனமான வேடம். தூர்த்தன் அப்படின்னா கொஞ்சம் குறும்புத்தனம் உள்ளவன் என்று அர்த்தம். அப்படி ஒரு நடுத்தர வயது உள்ளவராக தூய நீரு பொன் மேனியில் விளங்க, தூத்த வேடம் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டுதன் தொண்டரு மராத வண்ணம் காட்டுவார் வந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்ன பொருள் கேட்டாலும் அடியாருக்கு இல்லை என்று கொடுக்கிற, இல்லை என்று சொல்லாத அந்த உயர்ந்த தன்மையை காட்டுவதற்காக வந்தார். இவருடைய பெருமையை காண்பிப்பதற்காக வருகிறார். வந்து தன்புகார் வணிகதம் மருகில் மருந்து இயற்பகையா மனை புகுத. அப்படி அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்துட்டார். வந்து இயற்பகையாருடைய வீட்டுக்கு முன்னால நின்றார். அப்படி நின்ற உடனே உள்ளே இருந்த அடியவர் வேகமாக வந்தார், வணங்கினார்.
எந்த எம்புரான் அடியவர் அடைந்தார், எம்புரானுடைய அடியவர் வந்திருக்கிறார் என்று வணங்கி, என்று நின்றதோர் இன்பாதரவால் சிந்தை அன்போடு சென்றெதிர் வணங்கி, சிறப்பின் மிக்க அர்ச்சனைகள் முன் செய்து முந்தையம் பெரும் தவத்தினால் என்றோ முனிவர் இங்கிருந்தருளியது என்றார். அப்படியே இல்லத்துக்கு உள்ளே அழைத்து சென்று பாதபூஷை பண்ணி அர்ச்சனை பண்ணினார். கொண்டு வந்து மனை புகுந்து உலாவு பாதம் விளக்கி அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஷை பாதபூஷை செய்தார். பாதபூஷை அவசியமானது. இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அடியார்களுக்கு பாத பூஷை மாகேஸ்வர பூஷை எல்லாம் குறைஞ்சிருச்சு. இங்கே மாகேஸ்வர பூஷை நடக்குது. வார வாரம் சுவாமி திருவிழா. அப்படியே பாதத்தை விளக்கி மண்டு காதலின் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்தபின் அப்படியே உபசாரங்களை செய்து பூஷையெல்லாம் பண்ணினார். என்று தேவரி என்னுடைய இடத்திற்கு எழுந்துள்ளது அடியேன் செய்த பெருந்தவம் என்று உபசார மொழிகளை எல்லாம் கூறி வணங்கினார். என்று கூறிய இயற்பகையானும் எய்தி நின்ற கைதவ மறையும். சுவாமியானவர் என்ன சொல்றார்? ஒன்றை வாசடை ஆரடியார்கள் குறித்து வேண்டின குணம் எனக்குண்டே, ஒன்றும் நீர் எதிர் மறாது உகந்து அளிக்கும் உண்மை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனன் அதனுக்கு இசையலாம் எனில் இயம்பலாம் என்றார். அப்படி சுவாமி சொல்றார். இப்ப அன்பரே, உன்னுடைய தன்மையை கேள்விப்பட்டு வந்தேன். அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு எந்த பொருள் அவர்கள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிற அந்த தன்மையை கேட்டு இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். அந்த பொருளை நான் கேட்கிறேன். அதற்கு எதுவும் மறுப்பு சொல்லாதபடி இருந்தால் நான் அதை கேட்கிறேன், இல்லைன்னா அதை நான் கேட்கிறேன். நான் கேட்கின்ற பொருள் நீ கொடுப்பதா இருந்தால் நான் சொல்கிறேன். அதற்கு இசைவு இல்லையானால் நான் செல்கிறேன், சொல்கிறேன். ஒரு கால் இல்லையானால் செல்கிறேன், ஒரு கால் இல்லையானால் செல்கிறேன் அப்படின்றார். இயம்பலாம் இசையலாம் ஒன்று நும்பால் ஒன்று வேண்டி வந்தனன் அதற்கு இசையலாம் எனில் இயம்பலாம் என்றார். அதுக்கு சம்மதமாக இருந்தால் கேட்குறேன். நல்ல அடிப்படை போட்டுவிட்டார். அதுக்கு சம்மதமாக இருந்தால் நான் கேட்குறேன், இல்லைன்னா கேட்கிறேன். என்ன அக்குறை கேட்டிய பகையார் யாரும் ஒன்று என் பக்கம் உண்டாகி அன்னது எம்பிரான அடியவருடமை. பெருமாள், என் பக்கத்தில் இருக்கிற பொருள் என்னுடைய பொருள் சொல்ல, என் பக்கத்தில் இருக்கிற பொருள் எதுவா இருந்தாலும் அது எம்பிரானுடைய அடியவருக்கு உரிய உடைமை. ஒன்றும் சந்தேகம் இல்லை, தாராளமாக கேளுங்க அப்படின்னாரு. என்ன அவுரை கேட்டிய பகையார் யாரும் ஒன்றும் என் பக்கம் உண்டாகி அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை. இங்க இருக்கிறதெல்லாம் அடியார்களுக்கு உரிமையாகும். ஐயம் இல்லை, அருள் செய்யும். சேக்கிடார் கவி பார்த்தீங்களா? என்ன அழகா இந்த விஷயத்த அருமையா இந்த அவர் கேட்கறதையும் இவர் பதில் சொல்ற முறையும் எப்படி இருக்குது பாருங்க. தமிழ் நடை. அன்னது எம்பிரான் அடியவர் உடனை ஐயம் இல்லை நீர் அருள் செய்யும் என்ன. அப்படி சொன்ன உடனே வந்த சுவாமியானவர் என்ன பண்ணினாரு? மண்ணு காதலும் மனைவியை வேண்டி வந்தறிந்தன அங்கனர் எதிரே சொன்ன போதிலும் முன்னையில் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுதுரை செய்வார். அப்படி சொன்ன உடனே நாயனார் சொன்னாரு, சுவாமி என்ன கேட்கிறார் தெரியுமா? உன்னுடைய அன்பான மனைவியை வேண்டி வந்தேன் அப்படிங்கிறார். இப்படி கேட்டா எப்படி இருக்கணும்? அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? நாயனார் இயற்பகையார் சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து, முன்னை விட சந்தோஷப்பட்டாரா? என்ன காரணம் என்றால்
ஏதாவது இல்லாத பொருளை கேட்டுவாரோ என்று எண்ணினாரா முதல்ல. இப்ப இருக்கிற பொருள் தானே, அதனால ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாரா, முன்னை விட மகிழ்ச்சி அடைந்தாரா. முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொடுதுரை செய்வார். இது எனக்கு முன்பு இங்கு உள்ளதே, இது இருக்கிற பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு உள்ள போனார். இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த பேரனக்கென்ன கதுனெனச் சென்று தம்மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை விதி மணக்குல மடந்தை. அந்த மாதிரி சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேராக போனார் பக்கத்துல. உண்மணின்னாரு சுவாமி அப்படின்னா அந்த அம்மா, இன்னைக்கு வந்து உன்னை வந்திருக்கிற அடியவருக்கு நான் உன்னை கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே ஒரு வினாடி அவங்க கலங்கினாங்களாம். ஒரு வினாடி கலக்கம் வந்தது. உடனே தெளிவு பெற்று விட்டாரு. கலக்கம் வந்து இயல்பு தானே, கலக்க வந்துச்சு. இயல்பப்படி கலக்க வந்தது, திருவருளின்படி கலக்கம் தெளிவு. மதுமலர்குல விதிமணக்குல மடந்தை இந்துணை இம்மித்தவர்க்கு நான் கொடுத்தனம் என்ன மதுமலர்குழல் மலரியார் கலங்கி மனம் தெளிந்த பின் மற்றிது முடிவார். அவர் ஒரு நாடி கலங்கினாங்களாம். அப்படி கலங்கி அப்புறம் தெளிந்து விட்டார். தெளிந்த பிறகு அவங்க சொல்றாங்க, நம்மையார் சொல்றாங்க, நாயன்மார்கள் அவதாரம் எல்லாம் எல்லாருமே கைலாயத்தில் இருந்தவங்க, பூரணமான பரிபக்குவம் பெற்றவர்கள், பூரணமான பரிபக்குவம் பெற்றவர்கள். எந்த சோதனையிலும் அவர்கள் தோற்றதே கிடையாது. அதனால்தான் நாயன்மார்கள். அப்படி அந்த அவங்க மனைவியார அந்த அளவுக்கு தவம் நிறைந்தது. அதனாலே தெரிந்து விட்டாள், இன்று நீரெனக்கு அருள் செய்தது இதுவே, என்னுயிருக்கு ஒரு நாதனை உரைத்தது ஒன்றை நான் செய்ய அத்தனை அல்ல உரிமை வேறுள்ளதோ எனக்கு. தாங்கள் கூறியதை செய்வதை தவிர வேறு எனக்கு என்ன வேறு எனக்கு என்ன உரிமை என்று வணங்கி நின்றாள். அப்படி வணங்கி நின்றபோது என்று தந்தளிப்பதும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாமீது வணங்க சென்று மாதவன் சேவடி வணிந்து திகைத்து நின்றனன் திருவினும் நிற்காள், திருவினும் தெரியாள். அப்படியே தாங்கள் கூறியதை தவிர வேறு நான் செய்வதற்கு என்ன இருக்கிறது என்று அப்படி வணங்கினாள். அப்படி வணங்கி எழுந்தாள். இப்ப இவர் என்ன பண்றார், நாயனார் அவங்க காலில் விழுந்து வணங்குறார். ஏன், இப்ப நான் வந்த வேதியருக்கு அருந்தவருக்கு கொடுத்தாச்சு, கொடுத்தபடியினாலே அவங்களுடைய பொருளாகிட்டது. அதனால அடியவருடைய உடைமை என்று சொல்லி திரும்ப வணங்கினாரா ஏற்படையார். அவங்க காட்டு அப்படி தாழ்ந்து கொண்டனார் தாமிது வணங்க. அப்படி வணங்கி சென்று மாதவன் சேவடி வணிந்து 2 பேரும் சென்று அந்த மாதவராயிருக்கிற பெருமானுடைய திருவடியை வணங்கி நின்றார்கள். திகைத்து நின்றனள். அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை. சுவாமியினுடைய திருவருள் ஒன்றுதான் அவருடைய மனத்தில் இருந்ததை தவிர இந்த நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் தெரியும். அந்த சுவாமி உள்ளே பாதம் எடுத்து வச்ச உடனே இவருக்கு அந்த பரிபக்குவம் வந்து பெருமான் காலடி எடுத்து வச்ச உடனே சிறு தொண்டனாக வந்து சுவாமி போனார். அப்படி அந்த வீட்டுக்கு சுவாமி பாதம் எடுத்து வச்ச உடனே அவங்களுக்கு இருந்த அந்த உணர்வு ஜீவபோதமெல்லாம் நீங்கி சிவபோதமாக மாறிவிட்டது. தன்னை மறந்து விட்டார். பரம அந்த ஞான நிலைக்கு போயிட்டாங்க. அப்படி சுவாமி இங்கே வர்றாருன்னா இவங்க அந்த அளவுக்கு பக்குவம் இருக்கும். அப்படி அவங்க போய் நின்றார்கள். அப்படி நின்ற போது மாது தன்னை முன் கொடுத்த மாதவர் தாம் மனமகிழ்ந்து பேருபகையின் வளர்ந்து யாது நாகினி செய்வனி என்றே இறைஞ்சி நின்றவர் தாமிது நோக்கி சாதி வேதியர் ஆகிய தலைவர் தையல் தன்னையான் தனிப்பொது போக காதல் மீது சுற்றமும் பதியும் கடக்க நீதுணை போதுக என்றார். அப்படி மேலும் மேலும் கேட்கிறார் நாயனார்,
அப்பொழுது அடியேன் செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்னு கேட்டார். கேட்டபோது சுவாமி சொன்னாரு, இப்பெண்ணை நான் அழைத்து கொண்டு போகிற போது உங்களுடைய சுற்றத்தார்கள் யாரேனும் இடையூறு செய்யலாம். அதனால கூட வந்து கொஞ்சம் தூரம் வந்து துணையாக வர வேண்டும் அப்படின்னார். யாரு எல்லாருக்கும் துணையா யார் வர்றானோ, எல்லா உயிருக்கும் எல்லா காலத்திலும் யார் துணையா வருகிறானோ அவன் கேட்கிறான், நீ துணையா வாழ. சேக்கிழார் அப்படியே பாடுறார், மேவிய சுற்றமும் பதியும் கடக்க நீ துணை போதுக என்றார். அப்படி சொன்ன உடனே ஆமாம் நான் தயாராக மறந்துட்டு பாருங்க, இதான் உடனே புறப்பட்டேன் என்று சொல்லி உடனே புறப்பட்டார். அப்படி புறப்பட்டு ஒரு நீண்ட கம்பு எடுத்துக்கொண்டார், வாள் சுருகை எடுத்துக்கொண்டார், வரிந்து கட்டினார், பலகை கேடையெல்லாம் எடுத்துக்கொண்டார். அப்படி சுவாமிக்கு துணை போவதற்காக தயாராகிட்டார். அப்படி தயாராகி அப்படி வெள்ள சுவாமி வெளியிலே புறப்படுகிறார். அதன் பின்பாக இந்த அம்மையார் போகிறாங்க. அதன் பின்பாக இவர் செல்கிறார். அப்படி செல்கிற அந்த வேளையிலே அக்கம் பக்கம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, சொந்த பந்தம். அப்பெல்லாம் அதிகபட்சம் ஒரே ஊரில் தான் இருப்பாங்க சொந்தக்காரங்க, எல்லாம் கூடிட்டாங்க. இந்த மாதிரி இயற்பகை என்ன பண்ணிட்டான்னு தெரியுமா? வீட்டை கொடுத்தான், நிலத்தை கொடுத்தான், மாட்டை கொடுத்தான், தங்கத்தை கொடுத்தான், வயலத்தை கொடுத்தான், ரத்தனத்தை கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். இப்போ சம்சாரத்தையே கொடுத்துட்டாடி, என்ன அநியாயம் அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் ஒன்றா கூடி சும்மா விடக்கூடாது. சரி, இந்த இயற்பகையெல்லாம் புத்தி கட்ட வேணா, வந்த சாமியாருக்கு வேணாம், இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி சும்மா விடக்கூடாது. எல்லாம் வரிஞ்சுக்கிட்டு புறப்பட்டாங்க. எல்லாரும் ஒரே கூட்டம், பெரிய கூட்டம் முடிஞ்சிச்சு. மனைவியார் சுற்றத்தாரும் வள்ளலார் சுற்றத்தாரும் ரெண்டு பக்கத்தை சொன்னோம். இணையதொன்று யாரே செய்தார் இயற்பகை பித்தனானால், எனக்குதான் தெரியல, புத்தி கெட்டு போச்சு. புனையிலை தன்னை கொண்டு போவதாம் ஒருவன் என்று துணை வரும் படியை மீட்பான் தொடர்வதற்கு இருந்து சூழ்வார். வேலோடு வில்லும் வாழும் சுரிகையும் எடுத்து நிற்க காலன திசையைச் சென்று கடிநகர் புறத்து போகி பாலிலும் மருந்தும் ஈண்டி பறந்த பரவம் பொங்க மால்கடல் கிடந்ததென்ன வந்தது வளைத்து கொண்டார். ஒரே கூட்டம், பெரும் கூட்டம், ஊரே திறந்துச்சு. இந்த சாமியார் என்ன பண்ணுவார், அவருக்கு அப்படியே போனாரா, வழிவிடும் துணைவின் போத வழித்துணை ஆகி உள்ளார் கழிவரும் காதல் காட்டி காரிகை உடன் போகும்போது அழிதகர் போகே மறிச்சுக்கிட்டாங்க. சாமி ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடாது, இல்லை அப்படின்ட்டாங்க. அது என்ன, ஈண்டு வரும் குலக்கொடியை விட்டு படி விட நீ போ, இந்த பெண்ணை விட்டுட்டு நீ போய்யா அப்படின்னாங்க ஜனங்கள்லாம். அப்படி சொன்ன உடனே மறைமுனி அஞ்சி நான் போல் மாதினை பார்க்க மாதுவும் இறைவனே அஞ்ச வேண்டாம். அப்படி ஜனங்களெல்லாம் வந்து சுவாமி இப்படி எதிர்த்து விட்டுட்டு போய்யா அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி என்ன பண்ணாரு தெரியுமா, இந்த அம்மையாரை அப்படி பார்த்தாங்க பயந்த மாதிரி. சுவாமி பயந்த மாதிரி ஒரு பேர் இப்படி கூட்டமாக இப்படி பயந்த மாதிரி பார்த்தாராம். அப்படி பார்த்த உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களா, சுவாமி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், இயற்பகை வெல்லும், நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் யார் சொல்லுவா பயப்பட வேண்டாம்னு? சிவபெருமான் தான் சொல்லுவார். புலரைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவறிந்துட்டு ஐநேர் உந்தி அறமந்த போதாக அஞ்சேருந்து அருள் செய்வார் மருத்துவ. அந்த திருமானை பார்த்து இந்த அம்மா சொல்றாங்க, இறைவனே அஞ்ச வேண்டாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா நயம்? மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க மாதும் இறைவனே அஞ்ச வேண்டாம். நல்லா ரசிக்கிறீங்களா இந்த இடத்தெல்லாம்? அவர் தானே அந்த ஊர்களெல்லாம் பயப்படாதேன்னு சொல்றவர். சுவாமியோட கரண் இப்படி இருக்கு, அஞ்சாதே. அப்ப அவரை பார்த்து இவங்க சொல்றாங்க அஞ்ச வேண்டாம்.
இறைவனை அஞ்ச வேண்டாம் இயற்பதை வெல்லும் என்ன அறைகள அண்ணல்கள அடியேன் அவரை எல்லாம் தரையிடை படுத்துகின்றேன் தளர்ந்தரும் செய்யேன். உடனே இவர் புறப்பட்டாரு. சுவாமி நீங்க எதுவும் பயப்படாதீங்க, ஒரு ஒரு வினாடியில் இருக்கிற எல்லாம் அந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போனார். சிங்கம் போல அவர் எல்லாரும் யுத்தம் பண்ணினார். ஏழனி செய்தாயா இத்திரம் இயம்புகின்றாய் நாடு பழியும் முன்னார் நகையும் நானாய் இன்று பாடகம் உரைப்பதுடன் மனைவியை பணவர்க்கு ஈந்தோ கூடவே மடிவதன்றி கொடுக்கையாம் விட்டோம் என்றார். நாங்கள் அப்படின்னா விடமாட்டோம். இப்போ அந்த ஆள் அந்த பெண்ணை விட்டுட்டு போய் சொல்லுன்னு சொன்னாங்க. இவர் அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் மனதில் கொள்ளாமல் உங்களுடைய பணியை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி எதிர்த்து வந்தவர்களெல்லாம் இவர் சங்காரம் பண்ணினார். எதிர்த்து வந்தவர்களோடு போரிட்டார். பல பேர் திரும்பி இவருடைய வைராக்கியத்தை கண்டு திரும்பி ஓடிட்டாங்க. அதற்கு மேலே எதிர்த்தவர்கள் போரிட்டவர்கள் எல்லாம் இவர் ஆயுதங்களாலே அவர்களெல்லாம் தண்டித்தார், துண்டித்தார், கண்டித்தார், தண்டித்தார், துண்டித்தார், கண்டித்தார், எல்லாவற்றையும் அப்புறம் போக்கினார். நேர்ந்தவர் எதிர்ந்த போது நிறைந்த சுற்றத்தாரும் சார்ந்தவர் தம்மும் செல்வார் தையலை கொண்டு பெற்றம் ஊர்ந்தவர் படிமேற் செல்ல உத்தரில் உடர்ந்து பொங்கி ஆர்ந்தவன் சினத்தார் மேற் சென்று அடர்ந்தது தடுத்தார் என்று அப்படி தடுத்தவர்களையெல்லாம் புறம் போக்கினார். எல்லாரும் அஞ்சி ஒதுங்கினார்கள். இயற்பகையாருடைய வீரத்தை கண்டு அத்தனை பேரும் அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. அத்தனை பேரும் அவர்கள் புறம் போயினார்கள், புறமுதுவிட்டார்கள். சரி, இனிமேல் நாம் இங்கிருந்த நம்ம உயிருக்கு ஆபத்து என்று எல்லாம் புறப்பட்டு விட்டாங்க. அதன் பிறகு சுவாமியானவர் அப்படி செல்கிறார். அம்மையார் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே திருச்சாய்க்காடு அப்படிங்கிற ஒரு தலம் இருந்துச்சு. திருச்சாய்க்காடு அப்படிங்கிற ஸ்தலம். அந்த தலத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே நீனாலும் நன்னஞ்சே நினைகண்டாய் யாரைவார் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டில் பெருமாளை மூணாலும் தலை சுமப்பர் புகழ் நாமம் செவி கேட்பர் நானாடு நவீன்றைத்த பெறலாக நல்கினே. திருச்சாய்க்காடு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வந்த உடனே ஐயா அன்பரே நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாரு. இனிமேல் யாரும் அதிகம் வரமாட்டாங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாரு. அப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல நாயனார் எது வர்றாராம், தவமுனி தன்னை விட சென்னதும் தலையார ஆற அப்படி சொன்ன உடனே தலையார கும்பிட்டார். அவன் மலர் பதங்கள் சூடி அஞ்சலி கூப்பி நின்று புவனம் மூன்று உய்ய வந்த பூசுரன் தன்னை ஏற்றி இவனருள் பெறப்பெற்றேன் என்று இயற்பகை ஆறும் என்றார். இன்றைக்கு நாம் நல்ல பணியை செய்தோம், இந்த அடியவருடைய ஒரு பெரும் கருணையை பெரும் திருவருளை பெற்றுவிட்டோம் என்று மன நிறைவோடு இயற்பகையார் திரும்பி வருகிறார். அப்படி வர்ற போது கொஞ்சம் தூரம் அப்படி போனாரு. இயற்பகையார் போறார், திரும்ப போறார், அவருடைய இல்லத்துக்கு போகிற அந்த போகிற அந்த நிலையை சுவாமி பார்க்குறாரு. திரும்பி போகிற அந்த ஒரு தன்மையை சுவாமி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நினைக்கிறாரு, இங்கே பாருங்க, மனைவியை கேட்டோம் கொடுத்துட்டோம், சொந்த பந்தங்களை எல்லாம் அடித்து விரட்டிவிட்டோம், இப்போது நம்மோடு வந்து மனைவியை விட்டுட்டு திரும்பி போகிறான். திரும்ப ஒரு முறை பார்க்கலாம்னு கூட நினைக்கல, பார்க்கிலம் போனான் என்று அந்த தன்மையை பார்த்துட்டு திரும்ப அவன் திரும்பி கூட பார்க்காமல் செல்கிறானே அப்படின்னு சுவாமி வியந்து பார்க்குறாராம். அவர் செல்கிற அழகை, திரும்பி அவர் செல்கிற அந்த ஒரு தன்மையை சிவபெருமானே வியந்து பார்க்குறாராம். பார்த்துட்டு இங்கே பாரு, பொய் தரும் உள்ளம் இல்லாமல் மனசில் எந்த விதமான பொய்யும் இல்லை, பொய் தரும் உள்ளம் இல்லாமல் பார்க்கிலன் போனான் என்று நெய்தரு சிந்தையாரை மீளவும் அழைக்க விட்டான். அதுக்கு மேலே சுவாமியினால தடுக்க முடியவில்லை. திரும்ப கூப்பிடுறாரு, போனவரை திரும்ப வரவழைக்கிறார். எப்படி கூப்பிடுறாரு, செயற்கர் செய்வதற்கு அறிவை செய்தனர் தொண்டர் போக மைதிகள் கண்டன் என்றொரு மறையவன் மகுந்து மூக்கி இயற்பகை முனிவா ஓரம். சுவாமி அவரை அழைக்கிறார்.
இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம். இப்ப ஓலம் என்று சொல்லி ஏன் இங்க பயன்படுத்துகிறார் என்றால், ஓலம் ஓலம் என்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கூப்பிடுவது. ஒரு அபாயத்தில் இருக்கிற போது, ஒரு துன்பத்தில் இருக்கிற போது ஓலம் ஓலம் என்று அடைக்கலமாக கூப்பிடுவது. சூரபர்மன் முருகப்பெருமானோடு யுத்தத்துக்கு வந்தான். அப்போ யுத்தத்துக்கு வந்த போது சூரபர்மன் என்ன பண்ணினான், கடுமையான ஒரு இருளை உண்டாக்கி அந்த இருளிலே பல்வேறு வகையான வடிவங்களை எடுத்துக்கொண்டு தேவர்களை எல்லாம் தாக்கினான் சூரபர்மன். அப்படி தாக்கின போது தேவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து முருகா ஓலம் 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 என்று அபயக்குரல் கொடுத்தார்கள். அப்ப கீழானவர்கள் சாதாரணமானவர்கள் பெரியவரை பார்த்து ஓலம் ஓலம் என்று சொல்வது. அதான் மரபு. மறைகளெல்லாம் ஓலம் ஓலம் என்று சிவபெருமானை முறையிடுகின்றன. அப்பேற்பட்ட பெருமான் இயற்பகை நாயனாரை பார்த்து ஓலம் ஓலம் என்றார். இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம். சொன்னவ யார் தெரியுமா? மயக்கரு மறை ஓருக்கு இருக்கு எதுரு சாமம் அதர்வனம் ஆகிய 4 வேதங்களும் ஓலம் ஓலம் என்று அபயக்குரலிடுகின்ற அந்த பெருமான் இயற்பகை நாயனாரை பார்த்து ஓலம் ஓலம் என்றாராம். மயக்கரு மறை ஓரிட்டு மால் அயல் தேட நின்றார். அப்படி சொன்னவுடனே அந்த ஓசை கேட்டார். சுவாமியுடைய குரலை கேட்டவுடனே இவர் என்ன நினைத்து, யாராவது மறைந்து நின்று சுவாமியை காக்க வந்துட்டாங்களோ என்று எண்ணி மீண்டும் ஓடினார். அழைத்த பேர் ஓசைகளா அடியேன் வந்தேன் வந்தேன். அந்த இதை கொடுக்குறார் பாருங்க, இந்த நாடக பாருங்க சேர்க்கிறார். வந்தேன் வந்தேன் என்று கொடுக்கிறார். பிழைத்தவர் உலரே இன்னும் பெருவரை தடக்கை வாழின் இழைத்தவர் ஆகின்றார் என்று இயற்பகையார் வந்து ஈதன் துளைப்பொலி காலினால் மறைந்தனம் கோலம் கோலம் கொடுப்பார். அப்படி வேகமாக சென்றார். சென்றவுடனே சுவாமியை காண வந்த அடியவரை காணவில்லை. இந்த அம்மா மட்டும் நிற்கிறாங்க. அப்படி நின்றவுடனே திகைத்தாரு. சுவாமி காட்சி தந்தார். ஆகாயத்திலே ரிஷப வாகனத்திலே அம்பிகையோடு பூதகணங்கள் புகைசூழ எம்பெருமான் காட்சி தருகிறார். சொல்லுவதறியேன் வாழி வெள்ளி பொறுப்பின் மேல் பொழிந்தது என்ன தன் துணை உடனே வாழி தனி தலைவரை விடவே கண்டார். நின்றினர் தொழுது விழுந்தார். நிலத்தினின்று எழுந்தார் நேர்ந்தார். சுவாமியை கண்டவரை விழுந்தார் எழுந்தார் அழுதார் தொழுதார். அப்படி கும்பிட்டார், தோத்திரம் பண்ணினார். சொல்லுவதறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்தருளி என்னை வழிகொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லையம் வளத்துடாடும் சேவடி போற்றி என்ன பெருமானை போற்றி போற்றி என்னை பொறுத்தாக என்னை தேடி வந்து எனக்கு அருள் செய்தாய் பெருமானே என்று வணங்கினார், தோத்திரம் பண்ணினார். அப்போது சுவாமி சொல்கிறார், அன்பனே விண்ணிடை நின்ற வெள்ளை விடையவர் அடிமைதம்மை எண்ணிய உலகுதனில் இப்படி நம்பார் அன்பு பண்ணிய பரிவு கண்டு மகிழ்ந்தனம் பழுதிலாதாய் நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுகின்று திருவட சிறப்பின் மிக்க திருத்தொண்டர் தமக்கு தேற்றம் மருகிய தெய்வக் கற்பின் மனைவியார் தமக்கும் தக்க பெருகிய அருளின் மீது பேரரும் அடித்து இமையோர் ஏற்ற பொருவிடை பாகமன்னும் முற்பொது அதன் உட்கார். அப்போது சிவபெருமான், அன்பனே உம்முடைய குற்றமில்லாத அந்த பக்தியை கண்டு மகிழ்ந்தோம். பழுது இல்லாத, பழுதுனா குற்றம், எந்த விதமான குற்றம்,
மனசுல எந்த விதமான குற்றமும் இல்லாமல், ஒவ்வொரு நாள் அடியாருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், கள்ளங்கபடு இல்லாமல் சிவனடியார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலே அள்ளி 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 கொடுத்த பெருந்தல். அதனாலே படுதில்லாத குற்றம் இல்லாத பக்தனை மகிழ்ந்தோ உன்னுடைய செயலை கண்டு உன்னுடைய பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைந்து நீயும் உன்னுடைய மனைவியும் நம்முடைய உலகத்திற்கு வந்து பேரின்பத்தை அடைவீர்களா என்று அனுக்கிரகம் பண்ணினார். உயர்ந்த முத்தியாகி இவற்றை பெறுவீர்களாக என்று சுவாமி அனுக்கிரகம் செய்து மறைந்தார். அப்பொழுது தேவர்கள் மலர் மழை பொழிந்தார்கள். வானவர் கூறினாதி கொடியமா மறைகளார்ப்ப ஞானமா முனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உரை பெருமை பெற்றார். உடனுரை பெருமை பெற்றார். ஏனைய சுற்றத்தாரும் வாயிலை இன்பம் பெற்றார். அப்படி மலர் மழை கொட்டிட்டே இவங்க ஒளி வடிவமாக கணவன் மனைவியும் சிவலோகத்தை அடைந்தார்கள். அப்படி அந்த நேரத்திலே அவர் சுற்றத்தார்கள் சிலர் மாண்டு விட்டார்கள் அந்த யுத்தத்தில். அப்படி மாண்ட சிலர் உயிர் விட்டிருக்கிறாங்களா அவங்களுக்கு சிவலோகம் கொடுத்தார். அத்தனை இன்புறு தாரம் தந்த ஈசனுக்கு அன்பரென்றே துன்புறாத உதவும் தொண்டர் பெருமையை வாழ்த்தி அன்புறு மனத்தார் நாதன் அடியவர்க்கு அன்பு நின்று மண்புகள் இடசை மாறன் வடக்கினை வலுத்தலுற்றேன் என்று அந்த நாயனாருடைய பெருமையை நிறைவு செய்கிறார் சேக்கிழார் பெருமாள். ஆகையினால கொடுப்பது இவரை போல கொடுத்த வள்ளல் யாரும் கிடையாது. இயற்பகை நாயனாரை போல கொடுத்த வள்ளல் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட வள்ளல் ஒரு பாடல் கவனிய நினைவறிய தில்லை நிமலன் இயற்பகையார் மனைவி தடை கொடுத்த வள்ளல் காரணமான ஒரு பொண்ணு சொன்னா, இந்த இயற்பகை நாயனார் இருக்கிறாரு அவர் தன்னுடைய சம்சாரத்தையே சிவபெருமானுக்கு கொடுத்த பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்றார். அடுத்த பொண்ணு சொல்றார், மனைவி தடை கொடுத்த வள்ளலே ஆமாயின் திணையும் அவர் உள்ளம் திகையாதோ அம்மானார். அவருடைய மனசுல கொஞ்சமாவது ஒரு திகைப்பு வந்திருக்கும்ல, என்னடா சாமி இதை கேட்கிறாரு அப்படின்னு திகைச்சாரா அப்படின்னு இன்னொரு பொண்ணு கேட்டா. அப்படி கேட்ட உடனே அடுத்த பொண்ணு சொல்றா, மூணாவது பொண்ணு, சித்தம் இறந்தாருக்கு திகைப்புண்டோ அம்மா. மனமே இல்லாதவருக்கு திகைப்பு எங்க இருக்கு வரும்? மனசுன்னு ஒன்று இருந்தாலே கலக்கம் பயம் திகைப்பு வரும். மனமே இல்லையாங்க. மனத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டார், மனத்தையும் கடந்து நின்றார், அவருக்கு திகைப்பாவது ஒன்றாகும் என்று மூன்றாவது விளக்குகின்றார். ஆகையினாலே நம்ம ஊர் பூம்புகாரில் நடந்த அற்புதமான வரலாறு நாயன்மார்களிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கைங்கரியத்தை செய்தவர். இப்படி அடியார்களுக்கு வாழ்நாள் முழுக்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அள்ளி கொடுத்த வள்ளல் இயற்பகை நாயனார். அதனால அவருடைய சரித்திரம் ரொம்ப அற்புதமானது. இதற்கு முந்தியும் அப்படி இல்லை, இனியும் அப்படி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான வரலாறு நாயனாருடைய வரலாறு. அதனால அந்த இயற்பகை நாயனாருடைய வரலாறு நீங்கள் அன்போடு கேட்கிறீர்கள். அதனால அப்படிப்பட்ட வள்ளலுடைய வரலாற்றை கேட்டால் சிவபெருமானுடைய அருள் நமக்கு நிரம்ப கிடைக்கும். சிவபெருமான் அவரை நமக்கெல்லாம் வாரி வழங்குவார் என்று சொல்லி இந்த வரலாற்றை நிறைவு செய்கின்ற. அடுத்து இளையான்குடி மாறனார் புராணம் வருகிறது. அது எப்படிப்பட்டது என்று அடுத்த வாரத்திலே நாம் சிந்திக்கலாம். இளையான்குடி மாறனார் மாகேஸ்வர பூஜை செய்து அருள் பெற்றவர். அவர் எப்படி மாகேஸ்வர பூஜை செய்கிறார், எந்த சூழ்நிலையிலே மாகேஸ்வர பூஜை பண்ணுறார் அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த வாரத்திலே சிந்திக்கலாம். அதனால் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். இந்த வரலாற்றை கேட்கறதே நமக்கு புத்தி, இந்த வரலாற்றை கேட்கறதே மோட்சம். அப்படிப்பட்ட அருமையான வரலாறு. அதனால் தொடர்ந்து கேட்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்ய நம்ம பார்வதி பதையே புனியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே அமுதனை தொடைவாட அடிமதனத்து அவ்வாயே சமரிலெடுத்த சும்மாள தனியில் விட்டு
நமசிவய குருடோனே ரசிதகிரி பெருமாளே. வான்முகில் படாது பெய்க மலிவடம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்